பெரிய பர்வதமே, பெரிய பிரச்சனையே, பெரிய சூழ்நிலையே, நீ எம்மாத்திரம் எனக்கு முன்பாக, தேவனுடைய பிள்ளைக்கு முன்பாக, உங்களுக்கு முன்பாக கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அது சமபூமி ஆகும், சமபூமி ஆகும். விசுவாசிக்கிறவங்க நல்ல ஆமேன் சொல்லி, அது சமபூமி ஆகும், அது சமபூமி ஆகும். அந்த சாபம் சமபூமி ஆகும், அந்த வியாதி சமபூமி ஆகும். எனக்கு விரோதமா அது நிற்க முடியாது, அது எனக்கு விரோதமா நிற்க முடியாது, அது எனக்கு விரோதமா எந்த காரியத்தை செய்ய முடியாது. இல்ல, நான் தான் ஜெயிப்பேன். கர்த்தர் உங்களை தான் ஜெயிக்க பண்ணாரு. பிரதர், நீங்க தான் ஜெயிப்பீங்க. அது உங்களை விட எவ்வளவு பெருசா இருந்தாலும் கர்த்தர் தாவீதாகிய உங்களை கொண்டுதான், சிஸ்டர் உங்களை கொண்டுதான் அவ்வளவு பெரிய வல்லமைய கர்த்தர் நம்ம மேல வைத்திருக்கிறார். அதனால உங்களுடைய மனசுல இதுல இருந்து நான் வெளியே வரமாட்டேன்ன்ற அந்த எண்ணம் உங்களுக்குள்ள ஒரு துளி கூட இருக்க வேண்டாம். அதுவும் இந்த 100 நாள் ஜெபத்துல கலந்து கொண்டதுக்கு பிற்பாடு அது எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும், எனக்கு பயமா இருக்கு பாஸ்டர், நீங்க சொல்றது ஓகே தான், வாக்குத்தத்தங்கள் வர்றது ஓகே தான், ஆனா என்னுடைய அன்றாட வாழ்க்கையில அது எப்படி ஒத்து வரும், எப்படி அது ரெடி பண்ணும், இந்த பிரச்சனையை எப்படி சரி பண்ண முடியும்? இல்ல, அது மனுஷனுடைய திட்டத்தினால, யோசனையினால அது முடியாது. ஆனா நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் இன்னைக்கு கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். உங்களை விட வேதத்துல கர்த்தர் 90% அற்புதம் அவங்களுக்கு சமமான பிரச்சனையே அல்ல, அவர்களை விட பெரிய பிரச்சனையை தான் கர்த்தர் முறியடிக்க பலன் தந்திருக்கிறார். அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது, ஒண்ணுமே செய்ய முடியாது, ஆனா கர்த்தர் அதுல ஜெயத்தை கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். உங்களை ஏன் வெளியே கொண்டு வர மாட்டாரு? உங்களை ஏன் தூக்கி எடுக்க மாட்டாரு? மனுஷனுடைய யோசனை வேற, கர்த்தருடைய யோசனை வேற. இந்த பலிபீடத்திலிருந்து நான் ஆணித்தரமா சொல்றேன், யாரோ ஒருத்தருக்கு கர்த்தர் தெளிவா பேசுறாரு. உங்க மனசுல எத்தனை வாக்குத்தத்தங்கள் சொன்னாலும், எத்தனை வார்த்தை சொன்னாலும், திரும்ப திரும்ப உங்க மனசுக்கு முன்னாடி என்ன வருதுன்னா, ஐயோ இது பெரிய பிரச்சனை, ஐயோ இது பெரிய பிரச்சனை, இது எப்படி நடக்கும், இது எப்படி என்ன கொண்டு செய்ய முடியும், நான் வாங்குற சம்பளத்துல எப்படி பண்ண முடியும், என்னால இதை பண்ண முடியாதுன்றத பிசாசு ஆணித்தரமா உங்களுக்குள்ள விதைச்சிருக்கலாம். ஆனா கர்த்தர் இன்னைக்கு 91வது நாள் உங்க கரத்தை பிடிச்சு பெரிய பர்வதத்தை நீ பார்க்கிற, பெரிய பர்வதத்தை பார்க்கிற, அந்த